கோபுரம் பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம். சென்ற பகுதியில் நாம் சிவராத்திரியை முன்னிட்டு கேதாரநாதரை தரிசித்தோம். கேதாரநாதரினுடைய கோவிலினுடைய அழகு, பிரம்மாண்டம், அது அமைந்திருக்கும் இருப்பிடம், கோவிலோட கதை, எங்களுடைய பயணம், இது எல்லாத்தையும் பற்றி சென்ற 2 பகுதியில் நான் சொன்னேன். இந்த பகுதியில் அதனுடைய தொடர்ச்சியாக திரியுகி நாராயணர் கோவில் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு நாங்கள் சென்று வந்த ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். திரியுகி நாராயணர் கோவிலின் சிறப்பு என்ன? 3 யுகங்களாக சிவன் பார்வதி திருமணத்தில் ஏற்றிய அக்னி இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு அழகான திருக்கோவில் அது. மிகப்பெரிய மலை உச்சியின் மேலே ஒரு அத்வானத்துக்கு நடுவில் ஒரு கோவில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது தான் அந்த திரியுகி நாராயணர் கோவில். வாருங்கள், என்னோடு திரியுகி நாராயணர் கோவிலுக்கு பயணிக்கலாம். கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. சென்ற பகுதியில் நான் கேதார்நாத் கோவிலை பற்றி நிறைய பேசின பொழுது என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, ராம்பூர் அப்படிங்கிற ஊரில் தான் நாங்கள் தங்கினோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த ராம்பூர்ங்கிற ஊரில் தங்கி தான் அங்கிருந்து எங்களுடைய கேதார்நாத் பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அது ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவிற்கான பயணம். கௌரிகுண்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து 14 கிலோமீட்டர். ஒரு உயரம் எவ்வளவு ஏறணும் எல்லாத்தையும் பற்றி நிறைய பேசியிருக்கேன். இப்போ நாங்கள் அந்த ராம்பூரில் வந்து தங்கிய பொழுது அன்னைக்கு இரவு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அதாவது முதல் நாள் இரவு அந்த குதிரை லாயம், அந்த சத்தம், அந்த அத்வானம், அந்த பனி எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு பயத்தை எங்களுக்குள்ளே விதைச்சிருந்தது. ஆனால் ஒரு ஏரி வந்து நாங்கள் பார்க்கணும்னு நினச்ச அந்த பொக்கிஷன் நம்ம கைவர பெற்ற பிறகு, அந்த கேதாரநாதரை தரிசித்த பிறகு எல்லாமே பரிச்சயமான மாதிரி இருந்தது. அங்கே அந்த குதிரையை ஓட்டுற பசங்க, அந்த குதிரையினுடைய கனைப்பு சத்தம், அந்த குளிர் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியது மாதிரியும் நமக்கு நெருக்கமானது மாதிரியும் இருக்கும். அதாவது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய பக்தி சம்பிரதாயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஒரு வழிகாட்டியாக இறைவனை நாம் அடைவதற்கு யாரான துணை புரிஞ்சாங்கன்னா அவங்க நமக்கு குரு அப்படின்னு நாம் ஏற்றுப்போம் இல்லையா? அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும். அப்படித்தான் இந்த வழிகாட்டியாக வந்தவர்கள், எங்களோடு குதிரையில் எங்களை பிடித்து கொண்டு பயணித்தவர்கள், எங்களை பாதுகாப்பாக ஐஷன் போனவங்க, இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு குரு ஸ்தானத்துக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது. இரவு பொழுதில் மிக நிம்மதியாக தூங்கினோம் அப்படின்னு சொல்லணும். அத்தனை குளிர் இருந்தாலும் ரொம்ப நிம்மதியாக, ஆஹா எப்பேற்பட்ட ஒரு சிவனை தரிசனம் பண்ணோம், எப்பேற்பட்ட ஒரு கைலை வாசனை தரிசனம் பண்ணோங்கிற ஒரு நிம்மதியோட அன்றைக்கி இரவு நாங்கள் உறங்கினோம். அடுத்த நாள் காலையில் அந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது சுற்றிலும் மலை, பனிமலை. அந்த சூரியன் உதிக்கும் பொழுது சில இடங்கள் தக தக தகன்னு அப்படி தங்கம் மாதிரி மின்னுறது. ஆனால் சூரியனுடைய கதிர்கள் படாத இடத்துல வெள்ளி மாதிரி மின்னுறது, சூரியன் கொஞ்சமாக படுற இடத்துல வேற நிறத்தில் மின்னுறது. இப்படியான அந்த அழகை நாம் பார்த்து தான் அனுபவிக்கணும். இதுக்கு வந்து குளிர்றதையும் இழுத்து போதின்னு படுத்துட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நாம் அனுபவிக்க முடியாது. எல்லா நாட்களுமே நாங்கள் காலையில் 4:30 மணிக்கு எங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டோம். ஏன்னா அப்படி தொடங்கினாதான் அந்த விடியும் பொழுது இருட்டுவதற்குள் திரும்பி வரணும்னா வெடியற் காலையில் கிளம்பணும். இப்படியான ஒரு ஏற்பாட்டை தான் பயணத்தில் அவங்க திரும்ப அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பயண அட்டவணையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள். ரொம்ப அழகாக அந்த இயற்கையை ரசித்தோம். நல்லபடியாக எல்லோரும் சந்தோஷமாக பேசி கேதாரநாதனை தரிசித்த அனுபவம், அந்த பரவசம், எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் திரும்பி வந்தபோது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு திகில் அனுபவம், இதையெல்லாம் பேசி 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 சந்தோஷமாக அன்றைய பொழுது கழிந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணார்னா, எங்களுடைய ஏற்பாட்டாளர் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, ஒரு 10-12 கிலோமீட்டர் தொலைவில். அந்த கோவிலுக்கு பேர் திரியுகி நாராயணர் கோவில்னு பேர். அந்த கோவிலில் ஒரு அணையாத அக்னி இருக்குது. அந்த அக்னி என்னென்னா, சிவன் பார்வதி கல்யாணத்தில் ஏற்றிய அக்னி 3 யுகங்களாக எரிஞ்சுட்டே இருக்குது. அதை நீங்கள் தரிசிக்க விரும்புகிறீங்களான்னு கேட்டார். அப்படியே என்ன சொல்கிறது, எல்லோருக்கும் ஒரு மெய்சிலிர்ப்பாயிடுது. இப்படிப்பட்ட ஒரு கோவில் இங்கே பக்கத்தில் இருக்குன்னா அதை போய் நம்ம தவற விட முடியுமா? எல்லோரும் புறப்பட்டோம். அப்படி போகும்பொழுது ரொம்ப அழகான ஒரு நெடிய பயணம். அது 12 கிலோமீட்டர் தான். அதான் அந்த பயணம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு.
என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு மலை பிரதேசம், குறுகலான பாதை, அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பிய இடங்களிலெல்லாம் சின்ன சின்னதான அருவிகள். அந்த ஊர்லேயும் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த குழந்தைகள் பள்ளிக்கு போய்விட்டு அந்த குழந்தைகள் வரும்பொழுது ஏதோ காஷ்மீரத்து ஆப்பிள் பழங்கள்லாம் உருண்டு வர மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட குழந்தைகள் இப்படியாக ஒரு அழகான அனுபவத்தோடு அந்த கோவிலுக்கான பயணத்தை மேற்கொண்டோம். இங்கே நாங்கள் போயிட்டே இருக்கும்பொழுது ரொம்ப அத்வானம் ஆயிடுது. எங்களோட வந்தவர்கிட்ட நான் கேட்டேன், உண்மையாகவே நிஜமாகவே ஏதாவது ஒரு கோவில் இருக்கா? இப்படி ஒரு மலைப்பிரதேசம், இப்படி ஒரு வனாந்திரம், இந்த வனாந்திரத்தில் எங்கே ஒரு கோவில் இருக்கும்? நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை சும்மா சுற்றி காமிக்கிறதுக்காக எங்களை இப்படி அழிச்சிட்டு வந்தீங்களான்னு கேட்டால், அம்மா நான் ஒரு 100 முறை கேதாருக்கு வந்து கைடாக வந்திருக்கேன். இந்த கோவிலுக்கே 10-12 முறை வந்திருக்கேன். உங்களை போய் நான் தவறாக வழிகாட்ட மாட்டேன், கவலைப்படாமல் வாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு திகிலான பயணத்திற்கு பிறகு ஒரு இடத்துல ஒரு குட்டியாக ஒரு கோபுரம் தூரக்க கண்ணில் தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்டோம், இதுதான் அந்த கோவிலா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி பொங்க கேட்டோம். அவர் சொன்னார், இல்லை இது வந்து சிர்கட்டா விக்னேஸ்வர் மந்திர் அப்படின்னார். அப்படின்னா என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச கதை தான். பார்வதி வந்து பிள்ளையார் அங்கே உட்காத்தி வச்சுட்டு பார்வதி வந்து ஸ்நானம் செய்வதற்காக போகிறாங்க. அப்படி போகும் பொழுது சிவபெருமானை யாரையும் உள்ளே விடாதன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிவபெருமானே வரும்பொழுது விநாயகர் தடுத்து விடுகிறார். அப்படி விநாயகர் தடுத்த பொழுது சிவனுக்கு கோபம் உண்டு. அவர் வந்து அந்த தலையை வெட்டி விடுகிறார் அப்படின்னு நம்ம ஒரு புராண கதையை படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி வெட்டி விட்ட பிறகு இருந்தது நம்முடைய பிள்ளை அப்படின்னு பார்வதி பதறி போய் சொல்ல, சிவனுக்கு மிகுந்த வருத்தம் மேலிட அந்த தலையை தேடிட்டு போகிறார். அதற்குள்ள அந்த தலையை கிடைக்காம யானை தலையை கொண்டு வச்சதா ஒரு கதை நம்ம படிச்சிருக்கோம். கோபுரம், பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். மஞ்சள் குங்குமம்னாலே நினைவுக்கு வருது கோபுரம் தான். கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள். கோபுரம், பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். புராண கதைகள் எல்லாமே நாம் கேட்கும்போது இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படி சிவனுக்கு கூட தெரியாதா தன்னுடைய பிள்ளை யாருன்னு? பார்வதி தான் குளிக்க போகும்போது யாரையான வந்து இங்கே காவலுக்கு வச்சுட்டு போகிற அளவுலையா அவங்களோட இடம் இருந்தது இப்படின்னெல்லாம் நாம் யோசிக்க வேண்டாம். இது எல்லாவற்றிற்கும் பின்னால் தத்துவார்த்தமான அர்த்தங்கள் பல பொதிந்திருக்கும். அதை பற்றி நாம் யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி சின்னதாக அந்த கதைக்குள்ளே போய் இப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு நாம் பேசுவது வந்து விதண்டாவாதத்திற்கு தான் வழிவகுக்கும். அப்போ அந்த பிள்ளையாரை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன தோணித்து அப்படின்னா, அப்பா விக்னேஸ்வரா, நீங்கள் தான் எங்களுடைய இந்த பயணத்தை விக்னம் இல்லாமல் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயணம் செய்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவு சென்ற உடனே ஒரு அழகான கோவில் கண்ணில் பட்டது. எப்படி கேதாரநாதரை பார்த்தவுடன் ஒரு பரவசம் ஏற்பட்டதோ அப்படி இந்த திரியுகி நாராயணர் கோவிலை பார்த்தவுடன் மிகப்பெரிய பரவசம் ஏற்பட்டது. அங்கே நாராயணருக்கு என்று ஒரு சந்ததி இருக்கின்றது. அதற்கு எதிரே வேள்வித்தீ இன்னமும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வேள்வித்தீயை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணித்து அப்படின்னாக்க, சிவனும் பார்வதியும் கைத்தலம் பற்றி பலம் வருவது போலவும், நாராயணர் நின்று கொண்டு தமக்கையின் திருமணத்தை நடத்தி வைப்பது போலவும், யமவானும் மற்ற தேவர்களும் வந்து சிவபெருமானின் பார்வதியின் திருக்கல்யாண கோலத்தை கண்டு தரிசிப்பது போலவும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள், ஒரு பரவச நிலை அங்கே ஏற்பட்டது. இப்படியாக அந்த கோவிலை தரிசித்துவிட்டு அவர்கள் கொடுத்த சாம்பல், தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் அந்த அக்னியிலேருந்து ஒரு சாம்பலை எடுத்து விபூதியாக நமக்கு பிரசாதமாக தராங்க. அந்த விபூதியை நெற்றியில் பூசிக்கொண்டு, அப்பா கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் உடனடியாக திருமணம் நடக்கணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வைத்துவிட்டு அந்த திரியுகி நாராயணர் கோவிலிலிருந்து நாங்கள் புறப்பட்டோம். இந்த திரியுகி நாராயணர் கோவில் அப்படிங்கிறது பேரே சொல்றது 3 திரியுகம், 3 யுகங்களாக இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு அந்த புராணங்கள் சொல்கின்றன. அந்த கோவிலினுடைய தல வரலாறு சொல்கின்றது. எப்படி வந்து நாம் எல்லா இடத்துலையுமே சைவ வைணவ ஒற்றுமைக்கு வழிகாட்டுதலாக இங்கே சங்கர நாராயணர் கோவில் இருக்கின்றது. அதுபோல் பல கோவில்கள் இருக்கின்றன. நாராயணரும் இருப்பார், சங்கரரும் இருப்பார். அப்படியாக இங்கே நம்முடைய பக்கத்தில் திருவேற்காட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கும் கோவிலில் கூட அது சிவாலயமாகவே இருந்தாலும், அது கருமாரியம்மனுக்கான ஆலயமாகவே இருந்தாலும் அங்கேயும் பெருமாளுக்கு சன்னதி உண்டு. அப்படித்தான் இந்த திரியுகி நாராயணர் கோவிலில் நாராயணனுக்கான கோவிலாக இருந்தாலும் அங்கே சிவன் பார்வதிக்கான முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பாரத புண்ணிய பூமி அப்படிங்கிறது கோவில்களாலும் ஆன்மீக சிந்தனைகளாலும் நம்முடைய நல்ல எண்ணங்களாலும் தான் இந்த பூமி இன்னமும் ஒரு ஒற்றுமையோடு
பலமாக இருக்கின்றது. இந்த ஆன்மீக பற்றி நாம் எந்த காலத்திலையுமே எழுந்திடக்கூடாது. இப்படியாக நாங்கள் பயணித்து திரும்பவும் வந்து ராம்பூரை அடைந்தோம். ராம்பூரில் வந்து இன்னொரு விசேஷமான ஒரு இடம் அப்படின்னா, ராம்பூர்லேருந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கௌரி குண்ட் அப்படிங்கிற இடம், அந்த இடத்துலேருந்து தான் நம்முடைய கேதார்நாத் யாத்திரையே தொடங்கணும். கௌரி குண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்வதிக்கான ஒரு அழகான கோவில் இருக்குது. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதனுடைய வெந்நீர் ஊற்று. இந்த இமயமலையில் வந்து பத்ரிநாத்தாக இருக்கட்டும், கேதார்நாத்தாக இருக்கட்டும், அங்கே உடலை உருக்கும் அந்த குளிரில் ஒரு வெந்நீர் ஊற்று இருக்கும். அந்த வெந்நீர் ஊற்று விஞ்ஞான ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு தோணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த குளிரிலிருந்து நம்மை பாதுகாக்க இறைவன் அளித்த நன்கொடை அப்படின்னு தான் நமக்கு தோணும். உத்தராஞ்சல் மாநிலத்தில் அதற்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு குழாயின் மூலமாக அந்த வெந்நீர் வரா மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் ஏதோ ஸ்நானம் பண்ணுற மாதிரி அங்கே போய் நம்ம நிதானமாக நம்முடைய பயண களைப்பெல்லாம் நீங்க, அந்த பனி பிரதேசத்தில் இருக்கும் அந்த அலுப்பெல்லாம் தீர நிதானமாக குளிப்பதற்கு, ஸ்நானம் செய்வதற்கு மிகுந்த நல்ல ஏற்பாடுகள் இருக்குது. அந்த இடத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமும் அந்த இடத்துல இருக்குது. உடை மாற்றிக்க நல்ல அருமையான இடம் இருக்குது. அதை முடித்துவிட்டு அந்த பார்வதியை தரிசனம் செஞ்சால் நமக்கு வந்து அப்படியே ஒரு மனம் லேசாக போன மாதிரியான ஒரு மிகச்சிறப்பான ஒரு உணர்வு ஏற்படும். இப்படியாக எங்களுடைய கேதார்நாத் பயணம் என்பது மிகச்சிறந்த பயணமாக மந்தாகினி எங்களை வழி அனுப்பி வைக்க கேதார்நாத் பயணத்தை முடித்துக்கொண்டு நாங்கள் பத்ரிநாத் சென்றோம். பத்ரிநாத் பற்றி பின்னொரு பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்த பகுதியில் வேறொரு அருமையான தமிழகத்து திருக்கோவிலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். Marvel.in. Authentic home food delivered daily.